மக்களே இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஓடி சீரீஸும் முடிஞ்சிருச்சு, டெஸ்ட் சீரீஸும் முடிஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான சீரீஸாக அது அமைஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. டெஸ்ட் சீரீஸ்லேயும் இருக்கட்டும், இந்த ஓடி சீரீஸ்லேயும் இருக்கட்டும், நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இந்தியாவோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்தியாவுக்கு இந்த சீரீஸில் என்னென்ன விஷயங்கள் நல்லா அமைஞ்சிச்சு, என்ன நல்லா அமையலை, இதுக்கப்புறம் அவங்க என்ன மாற்றணும்னு எல்லாமே பேசலாம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்தியன் டீமோட பாசிட்டிவ்ஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். என்னென்ன விஷயங்கள் நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னு. கண்டிப்பாக பவுலிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியன் டீம் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாகவே ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஷமியை தான் ரொம்ப ரொம்ப நம்பியிருந்தாங்க. அதில் ஷமி பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ் ஆயிடுச்சு, ப்ளஸ் பெரிய ஃபார்ம்லேயும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வரமாட்டார், அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவர் நம்ம இப்போ எடுத்தது பார்த்தா பும்ரா ஒரு ஆள் தான் இருக்கார். பும்ராவை தான் நம்ம ரொம்ப நம்பியிருக்கோம். அவர்னால தான் இந்த T20 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயித்தோம். நடுவில் வருணை சூப்பராகவே நம்ம ரோஹித் சர்மா யூஸ் பண்ணார். ரோஹித் சர்மா வருணை பயங்கரமாக யூஸ் பண்ணி அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை நம்ம ஜெயித்தோம். இப்போ வருண் வந்து ஓடிஐ ஸ்குவாடிலே இல்லை. அதேமாரி T20லையும் பார்த்தீங்கன்னா அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. லைக் அவருக்கு இன்ஜுரி. ஸோ இன்ஜுரியிலேருந்து மறுபடியும் வந்து அந்த ஒரு பழைய ஃபார்முக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் குல்தீப் யாதவை அவங்க ரொம்ப பயங்கரமாலாம் எல்லா மேட்ச்லேயும் யூஸ் பண்ண மாட்றாங்க. அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையே இந்தியன் டீமுக்கு போயிருச்சு. மாதிரி ரவீந்திர ஜடேஜாவை இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அவரும் பெருசாக ஃபார்மில் இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்ற அந்த ஒரு பவுலர் மட்டும்தான் இந்தியாவோட ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீரீஸில் குர்னூர் பாருன்ற ஒரு சூப்பரான டேலண்ட்டை இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல பேஸ் இருக்குது, நல்ல ஸ்விங் பண்ணுறாரு, நல்லா ஸ்பீடாகவும் போடுறாரு. ஸோ இந்தியாவுக்கு டெஸ்ட்டு மற்றும் ஓடிஐயில் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலராக கண்டிப்பாக அவர் வருவார். அண்ட் இது இல்லாமல் நம்மக்கிட்ட பிரசித் கிருஷ்ணா இருக்கார், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இப்போ ஹர்ஷ்தீப் சிங்குமே டீசெண்டாக பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்தியன் டீம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிராஜும் பும்ராவும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அவங்கள தொடர்ந்து ஹர்ஷ்தீப் சிங் இருப்பார், குர்னூர் பார் இருப்பார். அதே மாதிரி அஷித் ராணாவுமே ஒரு நல்ல டேலண்ட்டு, பிரசித் கிருஷ்ணா நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, நல்லா செட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீமோட பவுலிங் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். அதே மாதிரி அவங்களோட பேட்டிங்குமே ஒரு ப்ளஸ்ஸு தான். பேட்டிங்கில் குறையும் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். இந்தியன் டீமோட பேட்டிங் கன்னாக இருக்குங்க. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி கண்டிப்பாக வந்துருவார். விராட் கோலியோட ஃபார்மெல்லாம் நம்ம யோசிக்கவே தேவையில்ல, பயங்கரமாக பண்ணுவார். அதேமாரி கேஎல் ராகுல் அண்ட் நடுவில் இஷான் கிஷனை சூப்பராக இந்தியா ட்ரை பண்ணுறாங்க. இந்தியாவோட பேட்டிங்குமே ஒரு நல்ல ப்ளஸ்ஸு தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்ட்ரென்த், இந்தியாவோட பாசிட்டிவ்ஸாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்தியன் டீமோட மைனஸ் பக்கம் வருவோம். என்ன பிரச்சனைனா கண்டிப்பாக இந்த பேட்டிங்கை சொல்லலாம். என்ன ப்ரோ இப்போ தான் பேட்டிங்கை ப்ளஸ்ஸில் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் டீம் புதுசாக ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க பேட்டிங் ஆடுற கொஞ்சம் குழப்பிப்பாங்களோன்னு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இஷான் கிஷன் இப்போ பயங்கரமாக பண்ணுறாருன்றனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லா மேட்சஸ்லையுமே வந்து இஷான் கிஷனை பிளேயிங் 11 வச்சுக்கணுன்னா ட்ரை பண்ணுவாங்க. விராட் கோலி வந்தாலுமே இஷான் கிஷன் இதுக்கப்புறம் இருப்பார். இப்போ 3 பார்த்தீங்கன்னா விராட் கோலி வருவார். நம்பர் 4 வந்து கண்டிப்பாக இஷான் கிஷனை ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி நம்பர் 5ல் நம்ம கேஎல் ராகுல் தான் ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டாரு. பட் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் அவர் ஒரு ஃபினிஷராக யூஸ் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய குழப்பம்னா நடுவில் கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரை நம்பர் 4ல் நம்ம கம்பீர் ட்ரை பண்ணுவார். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா கம்பீர் வந்து வாஷியை ஒரு ஆல்ரவுண்டராக ட்ரை பண்ணுறாரு, ஒரு நினைக்கிறாரு. அவர்னால அந்த நம்பர் 4ல் நம்ம அக்சர் பட்டேல் எப்படி அந்த 2024 T20 வேர்ல்ட் கப்பில் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம கம்பீர் வந்து வாஷியை ட்ரை பண்ணுறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போதைக்கு இந்தியன் டீமோட பேட்டிங் ஒரு மாதிரி கோளாறாக தான் இருக்குது, பட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2வது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி. கில் வந்து இந்த சீரீஸை ஜெயிச்சிட்டாரு. 3-0ன்னு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க தான், அதுக்கு வாழ்த்துக்கள். பட் இதுவே ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் வந்தாலோ இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு டீம் வந்தாலோ கில்லுக்கு ஜெயிக்க தெரியணும்.
எப்பயுமே இந்தியா வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா மாரி ஒரு டீமையோ, இல்லன்னா ஆஸ்திரேலியா மாரி ஒரு டீமையோ ஜெயிக்கல. கில்லோட கேப்டன்சில இந்தியா ஜெயிக்கல. ஸோ, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ, அது கில் வந்து போக போக பண்ணுவாரான்றது தான் ஒரு பெரிய கேள்வி. மத்தபடி அவரோட எபிலிட்டி மேல நான் எந்த ஒரு கொஸ்டினுமே வைக்கல. சூப்பரான ஒரு பிளேயரு. பட் ஒரு கேப்டனா நல்லா பண்ணணும். போக போக நல்லா பண்ணுவார்ன்னு நான் நெனைக்கிறேன். டெஸ்ட்லயும் சரி, ஓடிஐலயும் சரி அவர் நல்லா பண்ணணும். ஸோ, இதுதான் இந்தியாவோட மைனஸா நான் பார்க்குறேன். இந்தியன் டீம் நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டீம செட் பண்ணிட்டாங்க. கில்லு மட்டும் கொஞ்சம் இன்னும் கத்துக்கிட்டாருன்னா நல்லாருக்கும். ஓகே, இந்தியன் டீமோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் உங்களோட கருத்து என்ன? உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.